கோவை மாவட்டம் வால்பாறை 2வது வார்டு வேவர்லி எஸ்டேட்டில் தோட்ட தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் சொற்பத்தலி என்பவரின் 7 வயது மகன் கரடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அறிந்து வால்பாறை நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்கள் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அக்குடும்பத்திற்கு தேவையான அரசிடமிருந்து கிடைக்கப்பெறும் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தருவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கோவை மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதல்படி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்களின் ஆலோசனைப்படி தமிழக அரசு அறிவித்த 9,50,000 ரூபாய்க்கான காசோலையும், வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட 50,000க்கான காசோலையும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி எம்பி அவர்கள் நேரில் சந்தித்து வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் எஸ்டேட் மக்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்து தமிழக அரசிடம் பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் வேவர்லி எஸ்டேட்டின் நிர்வாக இயக்குனர் திரு ஷெரீப் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் வழங்கினார். நிகழ்வின் போது வால்பாறை நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர், நகர்மன்ற தலைவர் திருமதி அழகு சுந்தரவல்லி செல்வம், நகர்மன்ற துணைத் தலைவர் திரு தாமாசா செந்தில்குமார், சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணன் சுவாமி, மாவட்ட வன அலுவலர் திரு தேவேந்திர குமார மீனா, வட்டாட்சியர் திரு மோகன் பாபு, வால்பாறை வனசரக அலுவலர் திரு சுரேஷ் கிருஷ்ணன், நகர அவைத் தலைவர் திரு செல்லமுத்து, கோவை மாவட்ட பிரதிநிதி திரு டென்சிங், ஐடி விங் அமைப்பாளர் திரு ஜெயராம் என்கிற கிருஷ்ணமூர்த்தி, 2வது வார்டு மன்ற உறுப்பினர் திருமதி கனகமணி, 4வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு ஜேபிஆர் என்கிற ஜெயபாஸ்கர், யூத்வின் அமைப்பாளர் அருண், மாணவரணி ரெக்ஸ் என்கிற மனோகரன், சதீஷ், காவல்துறையினர் மற்றும் வனக்காவல்துறையினர், திமுக வார்டு செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள், திமுக கழக முன்னோடிகள் உடனிருந்தனர்.